இந்த கிருபா அக்வேரியம் என்னதான் ஆச்சுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. வணக்கம் மக்களே, வெல்கம் டு நவீன் பிளாகர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வீடியோஸ்லாம் ஏன் கரெக்டா வரமாட்டேங்குது, ஒரு டைமிங்க்கு வரமாட்டேங்குது, இந்த கிருபா அக்வேரியம் என்னதான் ஆச்சுங்கிறது நிறைய பேருக்கு ஒரு டவுட்டா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் இந்த வீடியோல நம்ம சொல்லிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணிருங்க உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் என்ன மாதிரி போடலாங்கிறது. அவ்வளவுதான். இந்த வீடியோஸை முடிஞ்ச அளவுக்கு உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லிக்கோங்க. அவ்வளவுதான், வாங்க இந்த வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ரெகுலரா ஏன் வீடியோ வர மாட்டேங்குதுன்னா, நம்ம டெய்லி விளாக்லேயே சிலது பார்ப்பீங்க. காலைல கரெக்டா 8:45 அந்த மாதிரி காலேஜ்ல இருக்கணும். சாயந்தரம் 4:45 கொடுவாங்க. அங்கிருந்து பஸ் பிடிச்சி வரக்கு ஒரு 6 இல்ல 5:30 மேல ஆயிடும்னு வைங்களேன். வந்துட்டு அந்த நடுவுல அங்க காலேஜ்ல நடக்கிறது அவ்வளவு கெடுக்க முடியாது. காலேஜ்ல போன் அலௌடு இல்ல. போன் அலௌடு இல்லைனாலும் சில பேர் வந்துட்டு வச்சுப்பாங்க. அந்த இதுல நானும் ஒருத்தன் தான். வச்சிருக்கலாம்னா எப்படின்னா, ரொம்ப ஓவரா யூஸ் பண்ணக்கூடாது. காலையில போய் சார்ஜர் கொடுத்துடணும், இல்ல வண்டியில போட்டு வச்சுக்கணும். காலேஜ் டைம்ல அந்த கிளாஸ் டைம்ல எடுத்து பார்க்க கூடாது. கிளாஸ் டைம்ல போனே யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் தான். நல்லதுனாலும் இதுதான் ரூல்ஸ். அதனால நம்ம அதிக வீடியோஸ் எல்லாம் எடுக்க முடியாது. நார்மலா எங்கேயாவது கேண்டீன் கிட்ட இருக்கிறது, இல்ல காலேஜ் முடிச்சுட்டு வரையில, இல்ல காலேஜ் போகையில, இந்த மாதிரி தான் நான் அப்படி தூக்கி தூக்கி எடுத்துட்டு வைங்களேன். அப்படி வந்துட்டு அது எடுக்கிறது அது ஒண்ணு, இல்ல காலேஜ் கிளம்பும் போது வீட்டுல எடுக்கிறது, அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு சாயந்தரம் வந்துட்டு கொஞ்சம் எடுக்கிறது, இந்த மாதிரிலாம் வச்சுதான் ஒரு 7 மணி அந்த மாதிரி டைமிங்ல கேப் கிடைக்கும் போது எடிட் பண்ணிடுவேன். எடிட் பண்றது கட் கட் பண்ணி வச்சிருவேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுக்கு சில டைம் நல்ல இடம் கிடைக்காது. நல்ல இடம்னா இப்ப நான் பேசிட்டு இருக்க இடம் ஒரு ஃப்ரீயா இருக்குன்னு வைங்களேன். எப்படி கேக்குதோ இல்லையோ, ஆனா ஒரு காமா இருக்கும். பேசினாலும் லவுடா கேட்கும். ஆனா நான் என்ன பண்ணுவேன், ஹோம்ல போயிருந்தேன். ஹோம்னா வேற ஒன்றும் இல்ல, முதியோர் இல்லம் தான். அதை பத்தி அடுத்த வீடியோலயே உங்களுக்கு போடுறேன், ஃபுல் வீடியோல. அங்க போயிருவோம். அங்க எங்க அம்மா, அங்க வந்துட்டு எங்க அம்மா, என் தம்பி, எங்க அப்பா எல்லாரும் அங்கதான் இருப்பாங்க. நான் ஒருத்த மட்டும் இங்க இருக்க முடியாது. சில டைம் வந்துட்டு போர் அடிச்சுன்னா அங்க போயிருக்கையில தான் ரொம்ப போர் அடிக்கும். அப்ப வந்துட்டு இந்த இதை எடிட் பண்ணி வச்சுட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கலான்னு பாக்கல, அங்க சவுண்ட் எல்லாம் கேட்கும். ரோட்ல வந்து கொடுக்கலாம், ரோட்ல சொல்ல வேணும், அதிக சவுண்ட் கேட்கும். சோ வீட்டுல வந்து சில டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இல்ல நைட்டு உட்காந்துட்டு ஒரு 10:30 மேல உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருப்பேன். அந்த ரூம்ல தனியா வந்து ஹே காய்ஸ்ன்ட்டு அப்படியெல்லாம் பண்றது. நம்ம நைட்டு நம்ம வந்துட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது. நைட்டே சில டைம் அப்லோட் பண்ணிடுவேன். ஒரு 7 அந்த மாதிரி சம்திங் அப்லோட் பண்ணிடுவேன். 10 மணிக்கு எடுக்கிறதெல்லாம் 10 மணிக்கே சில டைம் அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த இதெல்லாம் வந்துட்டு சில இது வந்துட்டு என்ன பண்ணிடுவேன், எதுக்கு நைட்டு பண்ணிட்டு வியூஸ் போல என்ன பண்றதுன்னு காலையில் நேரமா பண்ணுவேன். ஒரு 7 மணி அந்த மாதிரி பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் போச்சு. அதனால மாத்தி மாத்தி போகும். இப்போ வந்துட்டு ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னன்னா, காலையில காலேஜ் போயிட்டு வந்த உடனே சாயந்தரத்துல இருந்து ஒரு நைட் வரைக்கும் யூடியூப்காக ஸ்பெண்ட் பண்ணலாம். இப்படி எடிட்டிங் பண்றது, வாய்ஸ் ஓவர் கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் யோசிச்சு வச்சிருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. அதுக்கப்புறம் இதுல வேற நடுவுல ஒரு இது கேட்டிருந்தேன், எந்த டைமிங்ல வீடியோ போலான்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தேன். சில பேர் வந்து 4, 5:30, 6, 8 இந்த மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. அதுல எனக்கு ஒரு அளவுக்கு தோணி இருந்தது, ஒரு 5:30 மணி இந்த மாதிரினா ஸ்கூல் விட்டு வரவங்களுக்கும் ஃப்ரீயா ஏதாவது வேலைக்கு போயிட்டு வரவங்க இந்த மாதிரிதான் இருப்பாங்க. அப்படி ஃப்ரீயா இருக்க டைம் அந்த ஒரு டைமிங்ன்ட்டு யோசிச்சிருக்கேன். ஆனா அந்த டைமிங்க்கு நான் ஃப்ரீயா இல்ல. காலை ஒண்ணு பஸ்ல இருந்து வந்துட்டு இருப்பேன், இல்ல இங்க வந்துட்டு கிளம்பிட்டு இருப்பேன். வாய்ஸ் ஓவர் கொடுக்க முடியாது, எடிட் பண்ண முடியாது, இந்த மாதிரி இது. அதனால ஒன்னு யோசிச்சிருக்கேன். இப்ப இன்னைக்கு வந்துட்டு ஷார்ட்ஸ், இன்னைக்கு வந்துட்டு டெய்லி விளாக் போடலாம். நாளையில இருந்து கரெக்டா வரும்னு நினைக்கிறேன். எப்படின்னா இன்னைக்கு நான் போடலன்னு வைங்களேன், இன்னைக்கு வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருப்பேன்ல, இதே இன்னைக்கு நைட்டு வாய்ஸ் ஓவர் பண்ணிட்டு நாளைக்கு காலையிலோடதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு சாயந்தரம் அப்லோட் பண்ணிட்டு அந்த இதை வந்துட்டு அன்னைக்கு நைட்டு இப்ப நல்லா கரெக்டா புரிய வைக்கிற பாருங்க, எனக்கு லைட்டா குழம்பிடுச்சு. இன்னைக்கு வந்துட்டு நான் காலையில இருந்து வீடியோ எடுத்திருக்கேன். இன்னைக்கு நைட் வரைக்கும் வீடியோ எடுத்துட்டேன். இதை வந்துட்டு நைட்டு உட்காந்து எடிட் பண்ணிடுவேன். நாளைக்கு காலையில நாளைக்கு 5 மணிக்கு இதை போஸ்ட் பண்ணிடுவேங்கன்னு வைங்களேன். நாளைக்கு காலையில இருந்து எடுக்கிறது எல்லாத்தையும் நைட் எடிட் பண்ணி நாளான்னைக்கு சாயந்தரம் போஸ்ட் பண்ணிடுவேன். இந்த மாதிரி ரெகுலரா அப்படியே மாத்தி 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 பண்றதுலான்ட்டு ஒரு ஐடியா இருக்கேன். பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. இந்த இது போயிட்டு இருக்கு. இந்த வந்து ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இதுல நடுவுல ஃபுல் வீடியோ போடலான் இருக்கேன். நம்ம ஃபுல் வீடியோ போட்டே ரொம்ப நாள் ஆச்சு.
ரொம்ப நாள் ஆச்சுன்னா நடுவில் லைவ் போட்டிருக்கோம், ஃப்ரீ ஃபயர் அப்படி இப்படின்னு ஏதோ போகுதுன்னு வைங்களேன். இந்த ஃபுல் வீடியோங்கிறது ரொம்ப நாளாக போட்டிருக்கோம். சிலது எப்பயாவது இந்த மாதிரி நேரம் கிடைக்கல, இந்த மாதிரி எடுத்து வைப்பேன், எடிட் பண்ண முடியாம டெலிட் பண்ணிடுவேன். இதை வந்து போடுவேன்னா இன்னும் தெரில. இப்போ நான் எடுத்துட்டு இருக்கேன், எப்போ எடிட் பண்ணி எப்போ போடுவேன்னு எனக்கு தெரில. இன்னைக்கு டேட் 6, எப்போ போடுவேன் எனக்கே தெரில. இன்னைக்கே முடிஞ்சாலும் எடிட் பண்ணி போட்டுருவேன். அப்படி இன்னைக்கு முடியலன்னா எப்போ போடுவேன் எனக்கு கையிலேயே இல்லை, சொல்ல முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதான் இதோட நிலைமை இப்படிதான் இருக்கு. இதுல வந்துட்டு கரெக்டா வீடியோ போடணும்னு எனக்கும் இதுதான், ஒரு வீடியோ போட்டா நல்லா இருக்கும் அந்த மாதிரி இதெல்லாம் அதெல்லாம் விடுங்க. அப்புறம் கிருபா அக்வாரியம். இப்ப கிருபா அக்வாரியம்க்கு வரலாம். கிருபா அக்வாரியம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சான்னு கேட்டீங்கன்னா, ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ண முதல் தப்பு என்னன்னா, இந்த டேங்க் எல்லாம் இந்த கிளாஸ் இருக்கும், கிளாஸ் வாங்கிட்டு வந்து டேங்கா ஒட்டி சர்ச் பண்ணலான்னு கூட அந்த கிளாஸ் டேங்க் எல்லாம் வாங்கிட்டு வந்து ஒட்டி சேல் பண்ணலான்ட்டு ஷார்ட்ஸ்ல போட்டிருப்போம், சில பேர் பார்த்திருப்பீங்க. அந்த இதுதான் நமக்கு இப்ப பயங்கர தலைவலியில இருக்கு. ஏகப்பட்ட இருக்கிற எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாச்சு, எல்லாத்தையும் அடுக்கி வச்சாச்சு. துணி அதை நீட்டா ஒட்டிடலாம். ஒட்டுறதுக்கு டைம் இல்லை பாத்தீங்களா, இப்ப வீடியோ போடுறதுக்கே நமக்கு டைம் இல்லை, நீ அது ஒட்டுறதுக்கு வேற டைம் வருமானு கேட்டா முடியல. சில இது ஒட்டி வச்சிருக்கோம், அது ஆனா சேல்ஸ் ஆகலைன்னா எப்படி சொல்றது, ஓரளவுக்கு நீட்டா எங்களுக்கு நார்மலா தான் ஓட்ட தெரியுது. ஸோ கொஞ்சம் கிராஸா இருக்கு. அதுவும் நம்ம கம்மி பட்ஜெட்ல 500 ரூபாய்க்கே கொடுத்துட்டு இருக்கோம். அதனாலும் அது சேல்ஸ் ஆகலைன்னு வைங்களேன். ஒரு அடி டேங்க்கு இந்த 12mm கிளாஸ் அது வந்துட்டு 500 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம்னு வைங்களேன். வீடியோ வந்துட்டு ப்ரமோஷன் மாதிரி போயிட்டு அந்த கிளாஸ் எல்லாம் கடைக்காரங்களுக்கு பேசலாம்னு இருந்தோம். இப்ப கடைக்காரங்கன்னா ஒரு பல்கா எடுத்துக்குவாங்க, அவங்க நீட்டா ஒட்டி நீட்டா சேல்ஸ் பண்ணிக்குவாங்கன்னு யோசிச்சோம். யாரும் அந்த மாதிரி வரல, நாங்க கேட்டதுக்கும் வேணான்ட்டாங்க. ஸோ அதனால அப்படியே இருக்கு. அது ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீனெல்லாம் நம்ம வாங்கின எல்லாத்தையும் சேல்ஸ் பண்ணியாச்சு, மீதி எல்லாம் கொஞ்சம் வளர்த்திட்டு இருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, டேங்கும் நீட்டா இருக்கு. இந்த கிருபா பெரியமா நான் கொஞ்சம் நேரத்துல வரும். இப்ப என்ன பிரச்சனைனா, நான் ட்ரிபிள் படிக்கிறேன், கிருபா பெரியம் இங்க இருக்கு. ட்ரிபிளுக்கும் மீனுக்கும் சம்பந்தமே இல்லை. இந்த விஜய் விலாக்ஸா அவங்க ஒரு சேனல் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன், விஜய் விலாக்ஸா விஜய் அக்வாரியமோ ஏதோ ஒரு சேனல் வச்சிருப்பாங்க. அவர் வந்துட்டு எலக்ட்ரானிக்கல் ஷாப்பும் வச்சிருப்பாரு, மீன் ஷாப்பும் அக்வாரியம் ஷாப்பும் வச்சிருப்பாரு. விளாகுல இந்த ரிலேட்டடா வீடியோஸும் போடுவாரு. அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணுன்னா, அந்த மாதிரி ஐடியாவும் நான் இல்ல, நார்மலா எப்படி எப்படியோ போயிடுச்சு, விட்டுருங்க. நீ வந்துட்டு இந்த வீடியோல இந்த சேனல்ல இந்த ட்ரிபிளிக்கு பேஸ்டா ஏதாவது ப்ராடக்ட் ரெடி பண்றது, ரீஸ்டோரேஷன் பண்றது, இந்த மாதிரிலாம் வீடியோ போடலான் இருக்கேன். மறக்காம சப்போர்ட் பண்ணுங்க. ஏதாவது ஃபுல் வீடியோக்கான ஐடியா இருந்தாலும் உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட் பண்ணுங்க, ஃபுல் வீடியோ போடலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. நார்மலா எடிட் பண்ணி போடுறேன், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. உன்னை அடுத்தடுத்து அப்படியே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நான் ஒன்று யோசிச்சிருக்கேன், வாரத்துக்கு ஒரு ஃபுல் வீடியோ போட்டுடலான்ட்டு. ஆனா என்னென்ன வீடியோ போடலான்ட்டு நீங்க பண்ற கமெண்ட்ல தான் இருக்கு. கமெண்ட் பண்ணுங்க, அந்த மாதிரி வீடியோ போடலாம். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணாதவங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோலாம் வரும்னு சொல்றாங்க, வருதா என்னன்னு தெரியல எனக்குலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்கள சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. நமக்கு 5.3K சம்திங், 5.3K கரெக்டா சொல்லணும்னா அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க. அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. நானே இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் பத்தி அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன். அதெல்லாம் ரொம்ப பெரிய தேங்க்ஸா சொல்ல வேண்டியது இருக்கு. அது வந்துட்டு நான் எப்படி இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணேன், இதெல்லாம் வந்துட்டு அடுத்த ஒரு வீடியோ சொல்றேன். இந்த வீடியோவை இன்னும் இழுத்து அறுக்க வேணான்ட்டு முடிவு பண்ணிட்டேன். ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டாடா.